இபிஎஸ் 95 அதாவது எம்ப்ளாயி பென்ஷன் ஸ்கீம் இந்த திட்டம் மூலமாக ஓய்வூதியதாரர்கள் லட்சக்கணக்கான பேர் இன்னும் 1000 ரூபாய்க்கு கீழே தான் இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறத வாங்கிட்டு இருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இபிஎஸ் 95 அப்படிங்கிற இந்த ஓய்வூதிய திட்டத்தை இபிஎஸ் 26 அப்படிங்கிற மாதிரியான ஒரு புது திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த திட்டம் வந்ததுக்கப்புறம் ஓய்வூதியதாரர்களோட இந்த பென்ஷன் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவங்களோட அந்த பிஎஃப் வெப்சைட் கட்டமைப்புக்காக பிஎஃப் வெப்சைட்டையே பயன்படுத்த முடியாத அளவுக்கு இன்னும் மெயின்டெனன்ஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இபிஎஃப்ஓவை பொறுத்த வரைக்கும் அவங்களோட உள்கட்டமைப்பு அது மட்டும் இல்லாமல் நிர்வாக ரீதியாக பல முக்கிய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இபிஎஸ் 95 திட்டத்தை இபிஎஸ் 26 அப்படின்னு மாற்றினதுக்கு அப்புறம் ஓய்வூதிய விதிகள்லையோ அல்லது இந்த பென்ஷன் சம்பந்தமான அப்டேட்லோ ஏதாவது மாற்றம் வரும் அப்படின்னு ஓய்வூதியதாரர்களும் இபிஎஃப் உறுப்பினர்களும் ரொம்ப நாளாவே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பென்ஷன் திட்டத்தோட பேர்ல தாங்க நல்ல மாற்றம் வந்திருக்கு. ஆனால் இது வரைக்கும் பென்ஷன் சம்பந்தமா எந்த ஒரு மாற்றமும் வரல அப்படிங்கிறது தான் ஓய்வூதியதாரர்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்திருக்கு. இபிஎஸ் 95 பென்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இபிஎஸ் 26 பென்ஷன் அப்படிங்கிறதுக்கும் இருக்கக்கூடிய பெரிய மாற்றம் என்னன்னா கிட்டத்தட்ட 95லேருந்து 2026க்கு வந்திருக்கிறாங்க. அவ்வளவுதான். பேர் மாறினாலும் பென்ஷன்ல எந்த விதமான மாற்றமும் வரல அப்படிங்கிறது தான் இதுல முக்கியமான அப்டேட். பென்ஷன்ல மாற்றம் வரும்னு ஓய்வூதியதாரர்கள் இன்னும் எவ்வளவு காலம் தான் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு தான் வெளிச்சம். இபிஎஸ் 95 பென்ஷன், இபிஎஸ் 26 பென்ஷன் இதுல ஏதாவது உங்களுக்கு மாற்றம் தெரிஞ்சதுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.